உள்ள ஒரு 50 பேர் 10 குடும்பம் மேலே இருந்தது. அரசியல் வலை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யார் சந்திக்க போறோம்னா, மீவழி மக்கள் இயக்கம் சட்ட மையத்தின் மாவட்ட அமைப்பாளர், அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்ட அமைப்பாளர் அன்பு சகோதரர் குமரேஷ் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கிறோம். குமரேஷ் வாங்க. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கிறீங்க, சந்தோஷம். இந்த மெய்வழி மக்கள் இயக்கம் சட்ட மையம், இந்த அமைப்பில் வந்து நீங்கள் எப்படி உள்ள நுழைஞ்சிங்க, மக்களுக்கு நீங்கள் என்னென்ன சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, இந்த அமைப்போட விரிவாக்கம் ஏதாச்சும் அதாவது உங்களோட அனுபவத்தில். நான் ஒரு சாதாரண மனுஷன். சாதாரண எல்லாருமே இருக்கிற மாதிரி மக்களாக தான் இருந்தேன். சரி. நிறைய கோரிக்கை இருந்தது எங்ககிட்ட. தண்ணி நிறைய கோரிக்கைன்னா மக்கள் கோரிக்கைன்னா என்னென்ன கோரிக்கை உங்கள்கிட்ட இருந்தது? எங்ககிட்ட கோரிக்கைன்னு பார்த்தா தண்ணி இல்லாமல் இருந்தது, ரோடு இல்லாமல் இருந்தது. ரோடுன்னு பார்த்தா எங்களுக்கு 6 அடி வழிச்சாலை தான் இருந்தது. அதாவது அங்கே எத்தனை குடும்பங்கள் அங்கே இருந்தீங்க? உள்ள ஒரு 50 பேர் 10 குடும்பம் மேலே இருந்தது. 10-15 குடும்பத்துக்கு மேலே குறைஞ்சபட்சம் ஒரு 60 நபர்கள் 50-60 பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு 6 அடி வழிப்பாதையும் அப்புறம் உள்ள தண்ணி இல்லாம எல்லாம் ரோட்டுக்கு வந்து தான் அவதிப்பட்டு இருந்தாங்க. காலப்போக்கில் போர் போட்டுக்கிட்டு தனித்தனியா போர் போட்டுக்கிட்டு சேரும் தண்ணி அது இதுன்னு போயிட்டு மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு தான் இருந்தாங்க. நிறைய கட்சி இயக்கம், அப்புறம் 10 கலெக்டர் ஆஃபீஸில் போயிட்டு நிறைய மனுவெல்லாம் கொடுத்தோம். சரி. எந்த பிரச்சனையும் வந்து நடக்கலை. 30 வருஷமா எல்லாம் செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. 30 வருட காலமாக இந்த போராட்டங்கள் தொடர்ந்து தான் இருந்தது. பெட்டிஷன் குடிக்கிறது, இந்த ஆட்சிக்கார் வரவங்களும் அவங்கள்ட்ட மனு கொடுக்கறது, இந்த வார்டு கவுன்சிலர்கிட்ட கொடுக்கறது, இப்படி பண்ணிட்டு தான் இருந்தோம். ஆனாலும் எந்த ஒரு ஸ்டெப் எடுத்து எதையும் பண்ணல. வெறும் அப்படியே பேச்சுவார்த்தையோட முடிச்சுட்டாங்க. சரி, எல்லாம் இயக்கத்திலையும் போய் பார்த்தாச்சு. சரி, அதுக்கப்புறம் இந்த மெய்வெளி மக்கள் இயக்கம் மெய்வெளி சட்ட மையம் நிறுவன தலைவர் வேதம் சந்திரபோஸ் அவரை பார்த்தோம். மாவட்ட நிர்வாகிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டம் அமைச்சாங்க. நாங்களும் ஒரு இயக்கம் உறுப்பினராக வந்து சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அங்கே சேர்ந்து அப்புறம் நான் கொஞ்சம் எங்கள் கோரிக்கையெல்லாம் முன் வச்சோம். தண்ணியில், சாலை வசதி இல்லை, அப்புறம் நம்ம டேம் தூர் வரல, அப்படி இப்படின்ட்டு கோரிக்கை வச்சு மாநாடு ஒன்று போட்டோம். அந்த மாநாட்டில் வந்து நீங்கள் வச்ச கோரிக்கை முதல் மாவட்ட மாநாடாக நடத்தணும். கள்ளக்குறிச்சி முதல் மாவட்ட மாநாடு வைக்கும்போது வந்து சாலை வசதி, அதாவது டேமுக்கு பக்கத்துல இருக்கிற உங்களுக்கு வந்து சாலை வசதி, சிறுவர் பூங்கா சரி பண்ண சொல்லி அப்புறம் அந்த டேமோட தூர் வர சொல்லி மண்டல் நிறைஞ்சு போட்டு இருக்கிறதால தூர் வர சொல்லி, அப்புறம் பரிகத்திலையும் கொஞ்சம் மக்கள் எல்லாம் அவதிப்படுறாங்க சாலை வசதி இல்லாம. அங்கேயும் ஒரு கோரிக்கை வச்சோம், அந்த சாலையும் ரெடி பண்ண சொல்லி. ஒன்றுனா இயக்க சார்பாக இப்போ எல்லாம் போயிட்டு கேட்கவும் இப்போ கொஞ்சம் நீங்க வச்ச கோரிக்கையில எத்தனை கோரிக்கை நடந்திருக்கு? நாங்கள் வச்ச கோரிக்கையில் இந்த கோமிகி டேம் பக்கத்தில் அந்த வழிச்சாலையும் தார் ரோடு போட்டாங்க, தண்ணி வசதி கொண்டு கொடுத்துட்டாங்க. இருக்காங்க. சிறுவர் பூங்கா கொஞ்சமா ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னும் கோமிகி அணையில இருக்கிற சிறுவர் பூங்காவும் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னும் தூர்வாரம்னு சொல்லியிருக்கிறோம். அப்புறம் அந்த தண்ணி பிரச்சனையும் அதுலயும் வழிச்சாலையும் கொஞ்சம் ரெடி பண்ணி தர சொல்லியிருக்கோம். அப்புறம் அப்புறம் இந்த பிரைவேட் ஸ்கூல்லலாம் பஸ் வந்து தாறுமாறாக வேகமாக போயிட்டுருக்குறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சி போக சொல்லி கோரிக்கை வச்சோம். இன்னும் அது நடக்கலை. எல்லாம் பார்த்துட்டு செய்வாங்கன்னு நினைக்கிறோம். செய்யட்டும், செஞ்சு ஏதோ ஒரு இப்போ ஸ்கூல் இப்போ தான் திறந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இனிமே அந்த கொஞ்சம் அதெல்லாம் நடவடிக்கை எடுத்து மாவட்டத்திலேயோ இல்லை மாநிலத்திலேயோ பார்த்து இதெல்லாம் கொஞ்சம் நடவடிக்கை எடுத்து கொஞ்சம் சரி பண்ணால் பரவாயில்ல. இந்த கோரிக்கையெல்லாம் கொஞ்சம் நிறைவேற்றினா பரவாயில்ல.
பொதுமக்களுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நாங்களும் மெய்வேலி மக்கள் இயக்கமும் அடுத்தது எங்கள் வேதம் சந்திரபோஸ் நிறுவன தலைவர் எல்லாரும் வந்து பொதுமக்களுக்கு எல்லாமே அனைத்தும் பண்ணுவோம். இதுக்கு உறுதுணையாக நிற்போம். பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. மக்கள் பிரச்சனை கையில் எடுத்து ஓரளவுக்கு வெற்றிகரமாக முடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அடுத்த கட்டம் உங்களுடைய நகர்வு என்னவா இருக்கும்? நம்ம மேலும் இந்த மக்கள் பொது பணியை எடுத்து செஞ்சு எல்லாம் பொதுமக்களோட பொது பிரச்சனைகளை கையில் எடுத்து அது எல்லாத்தையும் ஓரளவுக்கு நம்மளால முடிஞ்சது பண்ணி சரி செஞ்சு மக்கள் பிரச்சனையை நம்ம பிரச்சனையை எடுத்துகிட்டு வந்து நாங்களும் எங்கள் தலைவரும் சேர்ந்து நிறுவன தலைவர் வேதம் சந்திரபோஸும் அவர்களும் சேர்ந்து இது இந்த பொது பணியை வந்து எங்கள் பிரச்சனையாக முடிவு பண்ணி அது சரி பண்ணி தருவோம். மேலும் இந்த பணியை வந்து நாங்கள் உறுதிப்படுத்திக்கிட்டு தான் இருப்போம். மக்களுக்காக ஒரு குரல் கொடுத்துக்கிட்டு இருப்போம். உங்களோட தலைவர் வேதம் சந்திரபோஸ் தலைமையில் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள். ஓகே குமரேஷ் அவர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி சிறப்பாக பொதுமக்களுக்கு சேவை செய்கிறதுக்காக கூறியதுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் எங்களை கமெண்ட் பண்ணி எங்களோட வீடியோ எப்படி இருக்குன்னு தயவுசெய்து சொல்லுங்கள். வணக்கம்.